இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பஞ்ச். இது வந்து நம்ம உசிலிலாம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த பருப்பெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணாமல் நம்ம மொத்தமாகவே ஒரு 2 ஸ்பூன் ஆயிலில் வச்சு பண்ண போகிறோம். இது வந்து சூடான சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் டச் வந்து இதில் ஜாஸ்தி தெரியும். பீட்ரூட்டோட ஸ்வீட்டெல்லாம் தெரியாது. ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பீட்ரூட் பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம பருப்பு, காய் எல்லாமே சேர்த்துருக்கனால ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 1/4 கப் கடலை பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இதில் இருக்கக்கூடாது. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த சோம்போட ஃப்ளேவர் மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம இதில் எல்லாத்துக்குமே தனித்தனியாக உப்பு சேர்க்க போகிறோம். அதனால் இந்த கடலைப்பருப்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால ஒரே ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பிச்சிட்டு போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் ஆகும். இதை வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக நம்ம பருப்பு வடைக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதோ இந்த மாதிரி. இதில் சில பருப்பெல்லாம் முழுசாகவே இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு கடாயில் இல்லைன்னா ஒரு தோசைக்கல்லில் 1 ஸ்பூன் மட்டும் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய அடை சைஸுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படியும் நம்ம பிச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் பிஞ்சா பரவாயில்ல. நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னாக தட்டிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தின்னாக தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இது வந்து இப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேகாது. அதனால் ஒரு கரண்டி வச்சு நல்லா அங்கங்கே ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. அந்த ஓட்டை போட்டால் தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். இப்போ இந்த ஓட்டையிலலாம் லைட்டாக எண்ணெய் ஒரு ட்ராப் அளவுக்கு விட்டுடுங்க. இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் அது வேணாங்கிறதுனால நான் வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டீப் ஃப்ரை கூட வடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டு நல்லா பிச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா 2 பக்கமும் கொஞ்சம் மொறுன்னு ஆகணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சு எடுங்க. ஏன்னா இதை வந்து நம்ம பீட்ரூட்டோடு சேர்த்துட்டு ரொம்ப குக் பண்ண போகிறதில்ல. இந்த தோசைக்கல்லில் குக் ஆகிறது மட்டும்தான். அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை உடச்சி விட்டு நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா 4 பக்கமும் நல்லா கிறிஸ்பாயிடும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விடுங்க. இது ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும். நான் இப்போது ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதோட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நான் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது நான் வந்து பீட்ரூட்டையும் இதே மாதிரி நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். அதனால் வெங்காயத்தையும் இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். பீட்ரூட்டுக்கு ஈக்குவலாக ஆனியன் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இது ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்கெல்லாம் வதக்க தேவையில்லை. லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். என்னோடய கரம் மசாலாலேயே காஷ்மீரி சில்லி எல்லாமே சேர்த்துருக்கறனால எனக்கு இதுவே காரம் சரியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ப்ளைனான கறி மசாலா எடுத்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த உப்பு வந்து இந்த வெங்காயம் பீட்ரூட்டுக்கு சரியாக இருக்கும். நம்ம பருப்பில் ஆல்ரெடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இது கரிஞ்சிறதுக்கு முன்னாடியே பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கணும். நான் பீட்ரூட்டையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ஷேப்பில் பிடிக்கலைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் துருவி செஞ்சால் இது வந்து நல்லா இருக்காது. கட் பண்ணி சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போது இதை நல்லா அந்த மசாலா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டிட்டு இதோட நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்.
நீங்கள் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சா மட்டும்தான் இந்த பீட்ரூட் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கணும். உங்களுக்கு மூடி போட்டு வேகிறப்போ வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பீட்ரூட் வேகணும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது பருப்பு அடையெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடர் பண்ணிட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது. இதுலேயும் சில பருப்பெல்லாம் பாதி பாதி தெரியணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. இந்த தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப நல்லா ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது வந்து சூடான சாப்பாடுக்கு, லெமன் ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்த உடனேவே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் கிளறுறேன். இப்போது இந்த பீட்ரூட் பஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்தோடையோ சப்பாத்தியோடையோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.